பாண்டியன் ஸ்டர் சீரியலில் டுடே எபிசோடில் கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ராஜி இருந்துட்டு அத்தை இன்னைக்கு நான் என்ன சமைக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சமைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ஏன் ட்ராவல்ஸ்க்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லை அத்தை ட்ராவல்ஸ்க்கு போகணும், சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ட்ராவல்ஸ் கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி வந்து சொல்லிடுறாங்க. சரி அத்தை, நான் வேணா புளிக்குழம்பு வச்சுருட்டுமா, அதுதானே நேற்றும் வச்சிங்க, அப்படின்னா சாம்பார் வச்சுருட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதுக்கு உன் புருஷனுக்கு ஒத்துக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு முட்டை குழம்பு வைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சொல்லி கொடுத்தா நானே செஞ்சிருவேன் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி கொடுக்குற நேரம் நானே செஞ்சு முடிச்சிடுவேன், நீ வேலைக்கு கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைத்த நான் ஃபோனை பார்த்தே செஞ்சு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருந்துட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அதுக்கடுத்ததாக போலீஸ் ஜீப்பு வந்து நிற்குது. போலீஸ் ஜீப்பை பார்த்தோன்னே அம்மாச்சி வெளியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது போலீஸ் ஜீப் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியனோட கடைக்கும் போய் போலீஸ் ஜீப் வந்து நிற்குது. பாண்டியன் இங்கே யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் தான் பாண்டியன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனடியாக ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போய் கடையை அடைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மயிலோட அவங்க வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே பாண்டியன் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து உள்ளே வந்து கோமதி கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. நான் தான் கோமதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ யாரும்மா? நான் ராஜி, ஃபுல் நேம் சொல்லு, ராஜேஸ்வரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா நீ தான் அரசியா? சரி மொத்த பேரையும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்காக நாங்களாம் ஸ்டேஷனுக்கு வரணும்? தங்கமயில் உங்கள் மருமக தானே, அவளை என் மருமகனே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் கதையை கேட்கறதுக்காக நான் இங்கே வரலை, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, மொத்த பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் என் புருஷன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாங்கண்ணா வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நான் என் புருஷன்கிட்ட பேசணும், அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டேஷனுக்கே வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க வேறு, அதனால் இவங்க இங்கே இருக்கட்டும், நான் வேணா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா எல்லோரும் மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எல்லோரும் தான் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு அவங்க தான் மோசம் பண்ணாங்க, பொய் சொன்னாங்க, எங்களை எதுக்குங்க அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாது, எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஒரு பக்கமும் ராஜு ஒரு பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்கள் பொண்ணு குழலி எங்க, அவள் மாப்பிள்ளையோட பெங்களூருக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. காந்திமதி இருந்துட்டு என்னாச்சு, எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தங்கமயில அவங்க குடும்பத்தார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க எந்த தப்பும் பண்ணலை, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி காந்திமதி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. காந்திமதி இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வருத்தத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பாண்டியனோட கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீ தானே சரவணன், உன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீ தானே கதிரவன், உன் மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, பாண்டியன் நீங்களும் ஏறுங்க ஜீப்பில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. திடீர்னு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா கடையெல்லாம் யார் பார்த்துக்கிறதா, அதனால் நான் மட்டும் வரேன், என் பிள்ளைங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், ஆனால் மொத்த பேர் மேலே எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையை அடிச்சிட்டு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடையவும் அடிச்சுட்டு எல்லாருமே ஜீப்பில் கிளம்பி போகிறாங்க. எங்கள் அப்பாவை விட்டுருங்க, நான் தான் தங்கமயிலோட புருஷன், வேணா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு சொன்னால் புரியாதான், முதல்ல ஏறு ஜீப்பில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணன் ஜீப்பில் ஏறிடுறாங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜி இந்த பக்கமும் அரசி அந்த பக்கமும் நடுவில் நம்ம கோமதியும் உட்காந்து அழுந்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன், கதிர், சரவணன் சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு அங்கே இருக்கிறது அம்மா மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அங்கே பாருங்கள் அரசி, அம்மா ராஜியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கோமதி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, என்னன்னே தெரிலங்க, எங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, ரொம்ப பயமாக இருக்குங்க, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
பாண்டியன் இருந்துட்டு, "நீங்க எதுக்காக இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரீங்க? பொம்பள பிள்ளைங்க வேற. இவங்கலாம் பயப்படுவான்னு உங்களுக்குலாம் தெரியாதா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தா, ஒருத்தர கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும்லாம் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. இத கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு முதல்ல? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா இருக்கீங்களா?" அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம செந்தினையும் வந்து ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. செந்தில், பாண்டியன், சரவணன் இவங்களெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. "டேய் தம்பி உன்னையுமாடா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. "என்னண்ணா ஆச்சு? எதுக்காக நான் கூட்டிட்டு வந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்ன பிரச்சனைன்னே சொல்லாம எதுக்காக மேடம் அரெஸ்ட் பண்ணீங்க?" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இவங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்துறாங்கல்ல, அவங்கள வர சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. யாருன்னு பார்த்தா பாக்கியமும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே பாண்டியன், சரவணன்லாம் ரொம்பவே கோவப்படுறாங்க. "என்ன நடந்துச்சு? எதுக்காக கம்ப்ளைண்ட் குடுத்தீங்க? நீங்களே சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. பாராட்டி, சீராட்டி, கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு, வளர்த்து, ஆளாக்கி கல்யாணம் பண்ணி குடுத்தேன். ஊரே மெச்சுற மாரி நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்தேன். இந்த வீட்டுக்கு போனதுலேருந்து என் பொண்ணு சரியா தூங்குறது கூட இல்ல. 4 மணிக்கு எந்திரிச்சு வீடு பெருக்கிறதுலேருந்து, வாசல் பெருக்கிறதுலேருந்து, கோலம் போடுறதுலேருந்து 10 மணி, 11 மணி வரையும் இந்த வீட்டுக்காக மாடு மாரி உழைச்சிருக்கா. அவளுக்கு அந்த வீட்ல எந்த மரியாதையும் கிடையாது. மத்த 2 மருமகளுங்களும் பேக்க தூக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா என் பொண்ணு வீட்டு வேலை செய்ய வச்சு அவ்ளோ கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, போட்ட நகை பத்தலன்னு சொல்லி இன்னும் நகை கேட்டு, பணம் கேட்டு அவள தினம் தினம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோ நிற்கிறாரு மயிலோட புருஷன், என் மாப்பிள்ளை. அவரு கல்யாணத்துக்கு முன்னாடி பெருசா ஒரு வேலை இல்ல. ஏதோ சாமான கடையில ஏதோ எடுபிடி வேலையா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலே பரவாயில்லன்னு சொல்லி அவ்வளோ நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இவருக்கு என் பொண்ண பிடிக்கல. வேற எவ்வளோ ஒருத்தி பிடிச்சிருக்கு. அதனால என் பொண்ணு மேல தேவையில்லாம பழி போட்டு அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சரவணன் இருந்துட்டு கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக போறாங்க. என் கண்ணு முன்னாடியே அடிக்கிறதுக்காக போறியே, தொலைச்சிடுவோம் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இருந்துட்டு சரவணன் வந்து மிரட்டுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, "இன்னும் ஏதாச்சும் சொல்றதா இருந்தா சொல்லுங்களேன் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "என் பொண்ணை எல்லாரும் சேர்ந்து கொடுமை பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. போட்ட நகை பத்தல, குடுத்த பணம் பத்தலன்னு சொல்லி தினம் தினம் அவளை போட்டு மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. நீங்க தான் ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. "போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம எப்படி அவாண்டமா பொய் சொல்றாங்கன்னு பாருங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு சரவணன், கதிரெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் எப்படி உண்மையை நிரூபிக்க போறாங்க, தப்பு பண்ண மயில் அவங்க குடும்பத்தை என்ன செய்ய போறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.